ஆண் உறுப்பில் வெடிப்பு இல்லைன்னா புண். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். சரியா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். இப்போ இதுதான் பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. சரியா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். கரெக்டாக? இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கானது. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், பிபி மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலின் மாத்திரை நிறுத்திடலாம் மட்டும் இல்லை, வெயிட்டை வேற குறைச்சிடலாம். அப்படி யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்களா. இப்போ இதான் ரொம்ப ட்ரெண்டிங். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, இந்த கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் எது தெரியுமா? மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும். இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டிருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை இதெல்லாம் சாப்பிட்டு போகிறக்கூட. நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், பித்தப்பை கல், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல் எது? பேலன்ஸ் டயட். லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதுங்க, இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரையும் இன்சுலின் தான் போட வேண்டியிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.